வணக்கம். நீங்க அனுப்பின ஜான்வரி 30, 2026 தேதிக்கான நிஃப்டி வியூக குறிப்புகளை பார்த்தேன். இது வெறும் குறிப்புகள் மாதிரி இல்ல. நாளைக்கு நடக்கப் போற வர்த்தக போட்டிக்கு ஒரு முழுமையான கேம் பிளான் மாதிரி இருக்கு. முக்கிய நிலைகள், அப்புறம் வெவ்வேறு ஓப்பனிங் நடந்தா என்ன செய்யணும்னு எல்லாத்துக்கும் ஒரு பதிலடி வியூகம். சரி, இந்த ஆட்டத்திட்டத்தை கொஞ்சம் விரிவா அலசுவோமா? நிச்சயமா. இத ஒரு ஆட்டத்திட்டம்னு சொல்றதுதான் சரி. ஆமா. ஏன்னா இது நாளைக்கு என்ன நடக்கும்னு கணிக்கிறத விட சந்தையோட ஒவ்வொரு மூவுக்கும் நம்ம எப்படி ரெடியா இருக்கணும்னு சொல்ற ஒரு வழிகாட்டி. புரியுது. நம்ம உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம வெறும் ரூல்ஸ் படி எப்படி விளையாடணுங்கிறது தான் இதோட நோக்கம். அருமை. அப்போ சரி, ஆட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கள நிலவரம், அதாவது மார்க்கெட்டோட பொதுவான போக்கு கடந்த சில நாட்களா எப்படி இருந்திருக்கு? கரை நிலவரம் தெளிவா வாங்குபவர்களுக்கு சாதகமா இருக்கு. ஜனவரி 27ல ஆரம்பிச்ச ஒரு மீட்சி இப்போ ஒரு உறுதியான ஏற்றப்போக்கா மாறியிருக்கு. ஓஹோ. இத வெறும் பவுன்ஸ் பேக்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு சின்ன சரிவும் புதுசா வாங்க வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பா பார்க்கப்பட்டிருக்கு. அதாவது சந்தையோட நம்பிக்கை உயர்ந்துகிட்டே வருது. அப்போ வாங்குபவர்கள் ஆட்டத்தை முழுசா கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்கன்னு சொல்லலாமா? ஆனா ஜான்வரி 29 அன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்ச இடத்தை பார்க்கும்போது அது ஒரு முக்கியமான தடைக்கு பக்கத்துல நிக்கிற மாதிரி தெரியுதே. கரெக்ட். அதாவது கோல் போஸ்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்காங்க, ஆனா டிஃபெண்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இது சரியான ஒப்பீடா? மிகச்சரியான ஒப்பீடு. ஜனவரி 29 அன்னைக்கு சந்தை பிஓசி அப்புறம் விவேப் மாதிரி முக்கியமான நிலைகளுக்கு மேல முடிஞ்சது வாங்குபவர்களோட பலத்தை காட்டுது. சரி. ஆனா நீங்க சொல்ல மாதிரி அது முந்தைய நாளோட உச்சம், அதாவது பிடிஹெச்க்கு ரொம்ப பக்கத்துல நின்னுடுச்சு. இதுதான் அந்த முக்கியமான தடை. அதனால சந்தையோட கட்டமைப்பு ஏற்றத்துல இருந்தாலும் அது இப்போ ஒரு செய் அல்லது செத்துமடிங்கிற ஒரு கட்டத்துல நிக்குது. புரியுது. அப்போ நாளைக்கு ஆட்டத்துக்கான போர்க்கள வரைபடத்தை இப்ப பாப்போம். உங்க குறிப்புகள்ல பிடிஹெச், விஏஹெச், பிஓசி, விடபிள்யூஏ பின்னு நிறைய இருக்கு. இதெல்லாம் வெறும் எண்கள் இல்ல, நாளைக்கான போர்க்களத்தோட முக்கியமான கோடுகள் போல. எது தாக்குதலுக்கான கோடு, எது தற்காப்புக்கான கோடுன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இத ஒரு போர்க்கள வரைபடமா பாக்குறது தான் பெஸ்ட். இதுல 2 முக்கியமான மண்டலங்கள் இருக்கு. முதலாவது நம்ம தற்காப்பு மண்டலம். ஓகே. அது 25,271ல இருக்கிற விஏஎல், அப்புறம் 25,159ல இருக்கிற பிடிஎல். இந்த இடத்துக்கு சந்தை வந்தா வாங்குபவர்கள் உள்ள தாங்கி பிடிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, இது நம்மளோட சேஃப்டி நெட். அப்ப நாம தாண்ட வேண்டிய தடை எது? அதுதான் 25,458ல் இருக்கிற பிடிஹெச் மற்றும் விஏஹெச். இது ஒரு பெரிய தடுப்புச்சுவர் மாதிரி. ஹோஹோ. இத உடைச்சா மட்டும்தான் இந்த ஏற்றப்போக்கு ஒரு புது உயரத்தை தொட முடியும். இதுதான் நாம உடைக்க வேண்டிய தாக்குதல் கோடு. அப்போ தற்காப்பு, தாக்குதல் ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மையம் இருக்குமே, போரோட திசையை தீர்மானிக்கிற அந்த நடுநிலை புள்ளி எது? அதுதான் எல்லாவற்றையும் விட முக்கியமான 25,415ல இருக்கிற பிஓசி, அதாவது கட்டுப்பாட்டு புள்ளி. பிஓசி. ஆமா, இத நேற்றைய சந்தையோட ஈர்ப்பு மையம்னு சொல்லலாம். ஏன்னா நேத்து அதிகமான வியாபாரம் நடந்த இடம் இதுதான். சரி. அதனால நாளைக்கு சந்தை இந்த ஈர்ப்பு மையத்துக்கு மேல வர்த்தகமானா சந்தையோட மனநிலை பாசிட்டிவா மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை இதுக்கு கீழே சரிஞ்சா மனநிலை நெகட்டிவா மாறிடுச்சுன்னு பொருள். ஓகே, இப்போ தெளிவா புரியுது. அப்போ நாளைய கதையோட ஹீரோஸ் இந்த 2 நம்பர்ஸ் தான். 25,415ங்கிற திசை காட்டி, அப்புறம் 25,458ங்கிற தடைச்சுவர். கரெக்ட். ஆனா ஒரு சந்தேகம், இந்த எண்கள் எல்லாம் நேற்றைய டேட்டாவை வச்சு கணக்கிட்டது. இது பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கையில இருக்கிற ஒரு மேப் மாதிரி. பயணம் ஆரம்பிச்ச பிறகு ரியல் டைம்ல நமக்கு வழிகாட்ட ஏதாவது இருக்கா? உங்க குறிப்புகள்ல டெவலப்பிங் பிஓசின்னு ஒன்னு இருக்குதே, அது என்ன? மிக முக்கியமான கேள்வி. இதுதான் அனுபவமுள்ள ட்ரேடருக்கும் சாதாரண ட்ரேடருக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க சொன்ன மாதிரி நேற்றைய நிலைகள் நமக்கு ஒரு ஸ்டாட்டிக் மேப் மட்டும்தான். ஆமா. ஆனா இந்த டெவலப்பிங் பிஓசிங்கிறது நம்மோட லைவ் ஜிபிஎஸ் மாதிரி. வர்த்தகம் ஆரம்பிச்சதும் சந்தையோட உண்மையான ஈர்ப்பு மையம் எங்க உருவாகுதுன்னு அது நிகழ்நேரத்துல காட்டும். அப்போ நம்ம மேப்ப பார்க்கணுமா இல்ல ஜிபிஎஸ் பார்க்கணுமா? கொஞ்சம் குழப்பமா இருக்கே. ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஜிபிஎஸ், அதாவது டெவலப்பிங் பிஓசி, நேற்றைய மேப்ல இருந்த ஈர்ப்பு மையமான 25,415க்கு மேல ஒரு புது இடத்தை காட்டுதுன்னு வச்சுப்போம். சரி. அதோட அர்த்தம் என்ன? சந்தை நேற்றைய மதிப்பை விட உயர்ந்த மதிப்பை ஏத்துக்கிட்டு புது உச்சங்களை நோக்கி போகுது. இது ஒரு வலுவான ஏற்றத்துக்கான அறிகுறி. ஒருவேளை அந்த ஜிபிஎஸ் பழைய மேப்புக்கு கீழே ஒரு இடத்தை காட்டுனா,
அப்படின்னா உச்சத்துல விற்பனை அழுத்தம் அதிகமா இருக்கு, சந்தையோட ஈர்ப்பு மையம் கீழ்நோக்கி நகருதுன்னு அர்த்தம். இது இறக்கத்துக்கான அறிகுறி. ஓஹோ. சில சமயம் ஜிபிஎஸ் பழைய இடமான 25,415 சுத்தியே சொல்லலும். அப்படின்னா சந்தை திசை தெரியாம குழப்பத்துல இருக்கு. அந்த மாதிரி நாள்ல ட்ரேடிங்கை தவிர்க்கிறது நல்லது. சரி, இப்போ களம், முக்கிய கோடுகள், லைவ் ஜிபிஎஸ் எல்லாம் புரிஞ்சிடுச்சு. இப்போதான் ஆட்டமே ஆரம்பிக்குது. உங்க குறிப்புகள்ல ஆட்டத்தோட தொடக்கத்தை வச்சு 3 விதமான திட்டங்கள் இருக்கு. இது ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி. ஆமா, கரெக்ட். எதிராளியோட நகர்வை வச்சு நம்ம ஆட்டத்தை மாத்துற மாதிரி. முதல்ல சந்தை ஒரு பெரிய கேப் அப் கூட, அதாவது நம்ம தடுப்பு சுவரான 25,458க்கு மேல ஆரம்பிச்சா என்ன செய்யணும்? ஆமா, இந்த கேப் பிளேபுக் ரொம்ப பவர்ஃபுல். முதல் சான்ஸ் சந்தை ரொம்ப உற்சாகமா ஆரம்பிக்கிறது, அதாவது கேப் அப். ஆனா இங்க நாம அவசரப்படக்கூடாது. இதுல 2 வாய்ப்பு இருக்கு. முதலாவது, கேப் ஏற்றுக்கொள்ளப்படுதல். சந்தை 25,458க்கு மேல ஓபன் ஆகி முதல் 15-30 நிமிஷம் அந்த இடத்துல தன்னை தக்க வச்சுக்கிட்டா அது ஒரு வலுவான சிக்னல். ஓகே. புதுசா வாங்க வர்றவங்க தைரியமா உள்ள வந்துக்காங்க, சந்தை இன்னும் மேல போக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்க குறிப்புகள்ல இருக்கிற மாதிரி டார்கெட் 25,500, அதுக்கு மேலேயும் போகலாம். இந்த சூழ்நிலையில 25,450 சிஇ அல்லது 25,500 சிஇ மாதிரி கால் ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். சரி, இது முதல் வாய்ப்பு. ரெண்டாவது என்ன? ரெண்டாவது, கேப் நிராகரிக்கப்படுதல். இதுதான் பெரும்பாலும் நடக்கும். அப்படியா? ஆமா, சந்தை உற்சாகமா 25,458க்கு மேல ஓபன் ஆகும். ஆனா அந்த வேகத்தை தக்க வைக்க முடியாம உடனடியா கீழே வந்து நம்ம ஈர்ப்பு மையமான 25,415 நோக்கி சரியும். இது ஒரு புல் டிராப்னு கூட சொல்லலாம். ஓ, அப்போ இது ஒரு பொறியா? ஆமா, இங்க பலவீனத்தோட அறிகுறி. ஆரம்பத்துல வாங்கினவங்க மாட்டிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த சூழ்நிலையில டார்கெட் 25,415, 25,326ன்னு கீழே போகலாம். இங்க 25,300 பிஇ மாதிரி புட் ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஆக கேப் அப் ஆனா உடனே வாங்கிடக்கூடாது. அந்த உற்சாகம் உண்மையா இல்ல போலியான்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும். சரி, அடுத்ததா சந்தை கிட்டத்தட்ட நேற்றைய விலையிலேயே, அதாவது நம்ம ஈர்ப்பு மையமான 25,415க்கும் தடுப்புச்சுவரான 25,458க்கும் நடுவுல ஆரம்பிச்சா என்ன செய்யணும்? இது ஃபிளாட் ஓபன். இதுதான் ரொம்ப குழப்பமான தொடங்கம். ஏன்னா டைரக்ஷன் கிளியரா இருக்காது இல்லையா? கரெக்ட். ஏன்னா சந்தை நேற்றைய மதிப்பு பகுதிக்குள்ள சிக்கியிருக்கு. அதனால பெரும்பாலும் சந்தை ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள மேலேயும் கீழேயும் சுத்திட்டு இருக்க வாய்ப்பு அதிகம். இங்கதான் பொறுமை ரொம்ப முக்கியம். ஆனா உங்க குறிப்புகள்ல இதுக்கும் ஒரு வியூகம் இருக்கு. வரம்புக்குள் விற்கவும் வாங்கவும்னு. அது கொஞ்சம் முரண்பாடா தெரியலையா? சந்தையோட போக்கு ஏற்றத்துல இருக்கும்போது உச்சத்துல விற்க சொல்றது, வேகமா வர்ற ட்ரெயின் முன்னாடி நிக்கிற மாதிரி இல்லையா? நல்ல கேள்வி. இங்கதான் நாம சந்தையோட தன்மையை புரிஞ்சுக்கணும். சந்தை ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது அது ஒரே திசையில பயணிக்காது. 2 எல்லைகளுக்கு நடுவுல மேலேயும் கீழேயும் போகும். அதனால நாம அந்த வரம்போட மேல் எல்லையான 25,458 பக்கத்துல விற்கவும், கீழ் எல்லையான 25,326, 25,271 பக்கத்துல வாங்கவும் முயற்சி செய்யலாம். இது ஆப்ஷன் விற்பனையாளர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூழ்நிலை. ஓஹோ. அவங்க அயன் காண்டோர் மாதிரி உத்திகள் மூலமா சந்தை அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற வரைக்கும் லாபம் சம்பாதிப்பாங்க. புரியுது. அதாவது இது ஒரு திசைக்கான ஆட்டம் இல்ல, ஒரு எல்லைக்குள்ள ஆடுற ஆட்டம். சரி, கடைசியா சந்தை கேப் டவுன் ஆனா, அதாவது நம்ம ஈர்ப்பு மையமான 25,415க்கு கீழே திறந்தா என்ன நடக்கும்? ஆம், இது ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங். வாங்குபவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி. இங்கேயும் 2 சாத்தியம் இருக்கு. முதலாவது, கேப் தோல்வி அடைதல். சரி, சந்தை 25,415க்கு கீழே ஓப்பன் ஆகி மறுபடியும் அந்த லெவலை தாண்ட முடியாம திணறினா அது விற்பனையாளர்கள் முழுசா ஆட்டத்தை கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். இலக்குகள் நம்ம தற்காப்பு மண்டலமான 25,326, 25,271 வரைக்கும் கூட போகலாம். 25,300 பிஇ அல்லது 25,250 பிஇ மாதிரி புட் ஆப்ஷன்ஸ் இங்க பலனளிக்கும். இதுக்கான மாற்று சாத்தியம் என்ன? அது கேப்பை நிரப்பும் முயற்சி, அதாவது கேப் ஃபில் அட்டெம்ப்ட். சந்தை கீழே ஓபன் ஆனதும் வாங்குபவர்கள் இத ஒரு நல்ல வாய்ப்பா நினைச்சு வேகமா உள்ள வந்து சந்தையை மேல ஏத்துவாங்க. ஓகே. சந்தை 25,415 தாண்டிட்டா அது நேற்றைய உச்சமான 25,458 நோக்கி நகர முயற்சிக்கும். இது ஒரு வலுவான மீட்சிக்கான அறிகுறி. இங்க 25,400 சிஇ மாதிரி கால் ஆப்ஷன்ஸை பார்க்கலாம்.
ஆனா அந்த 25,458 கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே, இவ்ளோ தகவல்களையும் மனசுல வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். குறிப்பா ட்ரேடிங் நடக்கும்போது இருக்கிற பரபரப்புல. இது எல்லாம் சுருக்கி ஒரு சில பொன் விதிகளா மாத்த முடியுமா? உங்க குறிப்புகள்ல அதுக்கு ஒரு முடிவெடுக்கும் அட்டவணை இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, முழு திட்டத்தோட சாராம்சமும் அந்த அட்டவணையிலயும் 3 பொன் விதிகள்லயும் தான் இருக்கு, சுருக்கமா சொன்னா. தடுப்புச் சுவரான 25,458க்கு மேல சந்தை ஸ்டேபிளா இருந்தா அது வலுவான ஏற்றம், கால் ஆப்ஷன் மட்டும்தான். சரி. ஈர்ப்பு மையமான 25,415க்கு மேல இருக்கிற வரைக்கும் ட்ரெண்ட் புல்லிஷ் தான், கால் ஆப்ஷனுக்கு சாதகம். ஓகே. ஒருவேளை 25,415க்கு கீழே செறிஞ்சா ட்ரெண்ட் இறக்கமா மாறிடும், புட் ஆப்ஷன் பக்கம் கவனம் போகணும். சரி. கடைசி லெவல் நம்ம தற்காப்பு மண்டலத்தோட முதல் கோடான 25,271 கீழே உடைஞ்சா அது வலுவான இறக்கம். இங்க இந்தி மணி புட் ஆப்ஷன்ஸ் வாங்குறது நல்லது. அருமை. இது ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த 3 பொன் விதிகள் என்ன? அது ஒரு ரிமைண்டர் மாதிரி இருக்குமா? ஆமா, அதுதான் நாளைய ட்ரேடிங்கோட 3 கட்டளைகள். 1, 25,415. இதுதான் நம்ம பயாஸ் லைன். இதுக்கு மேல புல்லிஷ், கீழே பியரிஷ். ஓகே, பயாஸ் லைன். 2, 25,458. இது எக்ஸ்பான்ஷன் அல்லது டிராப் லைன். இதை தாண்டினா பெரிய மூவ் இருக்கலாம், அல்லது அது ஒரு ஃபால்ஸ் சிக்னலாவும் இருக்கலாம். சோ கவனம் தேவை. சரி. 3வது 25,326, அதாவது VWAP. இது ஒரு ட்ரெண்ட் ஃபில்டர். சந்தை இதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் ஏற்றப்போக்குக்கு பாதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். பிரமாதம். அப்போ ஒரே வரியில நாளைய ஆட்டத்திட்டத்தை சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? உங்க டாக்குமெண்டோட கடைசி சுருக்கம் அதை ரொம்ப அழகா சொல்லுது. சந்தை ஏற்றப்போக்குல இருக்கு, ஆனா இந்த ஏற்றம் உண்மையானதுன்னு நிரூபிக்க அது தடுப்புச் சுவரான 25,458 உடைச்சு மேல நிக்கணும். ஆமா. அந்த சுவருக்கு மேல கால் ஆப்ஷன் வாங்குறவங்க ஜெயிப்பாங்க, ஈர்ப்பு மையத்துக்கு கீழே புட் ஆப்ஷன் வாங்குறவங்க ஆதிக்கம் செலுத்துவாங்க. ரெண்டுக்கும் நடுல சந்தை மாட்டிக்கிட்டா ஆப்ஷன் விற்பனையாளர்கள் பயனடைவாங்க. இதுதான் நாளைய ஆட்டத்தோட முழுமையான சுருக்கம். ரொம்ப நன்றி. இந்த விரிவான அலசல் நாளைக்கு ஒரு தெளிவான திட்டத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கோம் நம்புறோம். ஆனா இது முழுக்க முழுக்க எண்கள், விதிகள் அடிப்படையில இருக்கு. ட்ரேடிங்கிறது மனித உணர்ச்சிகளோட சம்பந்தப்பட்டது இல்லையா? ஆமா, நீங்க தொட்டதுதான் மிக முக்கியமான புள்ளி. உங்க டாக்குமெண்ட்ல ஒரு அருமையான வரி இருக்கு. கணிப்பை வர்த்தகம் செய்யாதீர்கள், சந்தை ஏற்றுக்கொள்வதை வர்த்தகம் செய்யுங்கள். ட்ரேட் அக்செப்டன்ஸ், நாட் ப்ரெடிக்ஷன். அதேதான். அதாவது சந்தை மேல போகும்னு நீங்க நினைக்கிறத ட்ரேட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா சந்தை ஒரு குறிப்பிட்ட விலையை ஏத்துக்குதா இல்ல நிராகரிக்குதான்னு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி உங்க நிலையை எடுங்க. அப்படியானா நம்ம இறுதி சிந்தனை இத பத்தியே இருக்கட்டும். நிச்சயமா. எனவே உங்களுக்கான இறுதி சிந்தனை கேள்வி இதுதான். இவ்வளவு கச்சிதமான புள்ளி விவரங்களோட ஒரு ஆட்டத்திட்டம் உங்க கையில இருக்கு. ஆனா ட்ரேடிங் ஆரம்பிச்ச முதல் சில நிமிஷங்கள்ல உங்க மனசுல வர்ற பயம், பேராசை, பதட்டம் மாதிரியான விஷயங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுலேருந்து உங்களை தடுக்குமா? ஒரு சிறந்த திட்டம் இருந்தும் அதை செயல்படுத்த முடியாம போறதுக்கு நம்ம மனநிலை தான் தடையா இருக்கா? சிந்திச்சு பாருங்க.